சொல்லுகின்ற தத்துவம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய கலிமா. அந்த கலிமாவை சொல்லுகின்ற சமூகம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு? 40 வருஷத்துக்கு முன்பாக இந்த தௌஹீதுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்துக்காக, இந்த ஹதீஸுக்காக, இந்த தௌஹீதுக்காக எத்தனையோ மக்கள் சிரமப்பட்டார்கள், எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்தார்கள், எவ்வளவோ சங்கடங்கள் உருவானது, எவ்வளவோ குடும்பங்கள் இழப்புகள் உண்டானது. எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் லா இலாஹ இல்லல்லாஹை சரியாக என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வந்த சகோதரர்கள் ஏராளம். ஆனால் அன்றைக்கு பள்ளிகள் இல்லை, அன்றைக்கு பெரிய ஒரு விஷயமாக செல்வதற்கு வாகனங்களோ வசதிகளோ எதுவும் இல்லை. கொள்கைக்காக மட்டுமே சகோதரர்கள் எல்லாம் நேசித்தார்கள். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எல்லா சௌகரியம் தந்திருக்கான், எல்லா இன்பத்தையும் தந்திருக்கான். ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சரியான தௌஹீத் இல்லை, சரியான ஈமான் இல்லை. நேரத்துக்கு நேரம் என் குடும்பத்தில் மனைவிக்கு எல்லாம் கணவனுக்கு இல்லை, கணவனுக்கு எல்லாம் மக்களுக்கு இல்லை. யோசித்து பாருங்கள். நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்றால் என்னுடைய குடும்பம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றானே. யார மட்டும்? நம்முடைய குடும்பம் வரணும், என்னுடைய மனைவி இருக்கணும், என்னுடைய மக்கள் இருக்கணும். அப்படி என்றால் இந்த மார்க்கத்தை நான் படிக்கணும், மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ளணும். ஏன்? அழகான படைப்பு, அற்புதமான படைப்பு, அறிவான சமூகம், அறிவை கொண்டு அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கின்றான். அந்த படைப்பை நாம் வெறுமைப்படுத்துகின்றோமா? படைத்த இறைவன் நமக்கு தந்த விஷயத்தை அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அப்படியானால் எதை அல்லாஹ் நமக்கு தந்தானோ, எதையெல்லாம் நமக்கு கற்று தந்தானோ அந்த விஷயத்தை நாமும் பின்பற்ற வேண்டும், பிற மக்களையும் பின்பற்ற தூண்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் இந்த பணியை தொடர்ச்சியாக செஞ்சார்கள். எங்குமே தன்னை தூதராக தேர்ந்தெடுத்து, என்னை எல்லாம் தூதராக தேர்ந்தெடுத்தானே இந்த பணியை நான் செய்ய மாட்டேன் எங்கே போயிருப்பானா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தேர்வை கொண்டு அப்படி சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் யாரை தூதராக தேர்ந்தெடுத்தானோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உயிரிழப்பு, எவ்வளவு பொருளாதார இழப்பு எல்லாம் அந்த தூதர் தாங்கினார்கள் என்று சொன்னால் எதற்காக? அந்த சுமணத்திற்காக, அந்த சொர்க்கத்திற்காக. படைத்த ரப்பை சந்திப்போம், அவருடைய மார்க்கம் உண்மை, அதற்காக என்னை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக போதிக்க வேண்டும். அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சந்திரம் வந்தாலும் யதார்த்தத்தை, உலகத்துடைய யதார்த்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு போதித்தார்களே. போதித்த அடிப்படையில் சஹாபாக்கள் வந்தார்கள். மிக